ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். மிக முக்கியமான தகவல் நண்பர்களே, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மானி மார்க்கல் போலிங் பயிற்சியாளராக இந்திய அணிக்கு நியமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நியமித்த உடனே அவர் ட்விட்டரில் சில பல சவால்களும் சில பல சபதமும் ஏற்றிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன போட்டார் ஏது போட்டார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர். சவுத் ஆஃப்ரிக்காக்கோசரம் நல்ல கேம்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னே அவர் பாகிஸ்தானுக்கு தான் பவுலிங் கோச்சாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்லாம் அவங்களோட பதவி காலம் முடிஞ்சனால கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சாக போட்டாங்க. அடுத்து பவுலிங் கோச் யார் இந்திய அணிக்கு? நிறைய பேர் ஜாகிர் கான் சொன்னாங்க, ஆஷிஷ் நேரா சொன்னாங்க. ஆனால் மானி மார்க்கல் தான் பிசிசிஐ நியமிச்சிருக்காங்க. அது நியமித்து அறிவிப்பை விட்ட உடனே ட்விட்டு என்ன தெரியுமா போட்டார் மானி மார்க்கல்? கண்டிப்பாக நான் இந்திய அணிக்கு என் பதவிக்காலம் முடியத்துக்குள்ளே 2-3 உலகக்கோப்பை வாங்கி தருவேன். இது சவால். இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி போன்ற ஒரு சிறந்த அணிக்கு நான் போலிங் பயிற்சியாளராக போகிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ இருக்கிற ஃபார்மில் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே நல்ல இந்தியா வழிநடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட போலிங் யூனிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்தியா கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானி மார்க்கல் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. இந்திய அணி நல்ல பந்து வீச்சாளர் இருக்காங்க. ஏன்னா பும்ரா, ஷமி, சிராஜ், ஹர்தீப் சிங் சொல்லிட்டு நல்ல யூனிட் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின்னிங்கும் சூப்பராக இருக்குது. குல்தீப், சஹால், அப்புறம் ஜடேஜா, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு போலிங் யூனிட் சூப்பராக இருக்குது. அதனால் மானி மார்க்கலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை வச்சு டீம் செலக்ட் பண்ணுறது. அதனால் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2-3 உலகக்கோப்பை வாங்கி தருவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, அப்புறம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வருது, அப்புறம் 2026 T20 உலகக்கோப்பை வருது. அதுக்கடுத்து 2027 பார்த்தீங்கன்னா 51 உலகக்கோப்பை வருது. அவங்களுக்கு 2027 வரைக்கும் தான் இந்த கோச் பதவி காலம் இருக்குது. அதுக்குள்ளே 4 ஐசிசி ட்ராஃபி வருது. அவர் என்ன சொன்னால் 2-3 வாங்கி தருவோன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இதுலேருந்து எவ்வளோ ட்ராஃபி நம்மளுக்கு வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மானி மார்க்கல் இந்திய அணிக்கு வரத்துக்கு முக்கிய காரணமே கௌதம் கம்பீர் தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு மானி மார்க்கல். எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்லில் நிறைய கொல்கத்தா நைட் ரைட்ஸுக்கு இவர் மேண்டராக இருந்தார். போலிங் கோச்சாக யார் இருந்தது கேட்டிங்கன்னா மானி மார்க்கல் தான் இருந்தார். அதேமாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு கூட யார் இருந்தது பார்த்திங்கன்னா, இவர் மேண்டராக இருக்கும்போது அதில் போலிங் கௌதம் கம்பீர் மேண்டராக இருக்கும்போது அதில் போலிங் கோச்சு மானி மார்க்கல் தான் இருந்தார். அதனால் இவங்க 2 பேருக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால கௌதம் கம்பீர் தான் பிசிசிஐ கிட்டே பேசி எனக்கு மானி மார்க்கல் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று வாங்கியிருக்காராம் நம்ம மானி மார்க்கலை. ஓகே, அவங்களுக்கு சூட்டபுளான பிளேயர் வாங்கியிருக்காங்க, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கப்பு முக்கியம் பிகிலே. அதுமாரி வர அடுத்த ஐசிசி ட்ராஃபி கண்டிப்பாக இந்திய அணி வெல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் கையில் என்ன முக்கியமான பொறுப்பு இருக்குங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு 2025 மேலே விளையாடுறது டவுட்டு தான். அதுக்குள்ளே ஒரு நல்ல டீம் ஃப்யூச்சரை உருவாக்கி கொடுக்குற சுச்சுவேஷனில் கௌதம் கம்பீர் இருக்கார். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான இது வரைக்கும் முன்ன இருந்த கோச்சிங்களோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோச்சு பதவி நேரம், கரெக்டான நேரம். இப்போ தான் இந்திய அணி உருவாக்குறதுக்கான நேரம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்திய அணி உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டதுக்கப்புறம் இந்திய அணி நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? மானி மார்க்கல் போலிங் கோச் வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.